Hi viewers, hope you all doing good. நான் உங்கள் ஸ்ரீராம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்பவே ஒரு டெரிபிளான ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். கொல்கட்டா டாக்டர் ரேப் கேஸ். ஆக்சுவலி அவங்க இட்ஸ் அ வெரி ஹாரிபிள் இன்சிடெண்ட். ரொம்ப கொடூரமான ஒரு முறையில் அவங்க கொலை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் ரேப் பண்ணியிருக்காங்க. ஷி வாஸ் மர்டர்ட் அண்ட் ரேப்டு. அந்த டாக்டர் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எந்த பொண்ணுக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ரேப் தான். ஏன்னா அதிலிருந்து சர்வைவ் ஆகி உயிர் பொழைச்சி இருந்தாலுமே அவங்க லைஃப் லாங் அனுபவிக்கிற அந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் வேர்ட்ஸால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ தூரம் ட்ராமா அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்க. இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா, ஷி வாஸ் அ பிஜி ஸ்டூடெண்ட். அவங்க ரெசிடென்ஷியல் டாக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜூனியர் ரெசிடென்ட், சீனியர் ரெசிடென்ட்டுன்னு. அவங்க எப்படின்னா படிச்சுட்டே டியூட்டி பார்ப்பாங்க. அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடக்கிற அன்னைக்கு அவங்க 36 ஹவர்ஸ் டியூட்டியில் இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக 36 ஹவர்ஸ் டியூட்டி என்னன்றதை நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இட் வாஸ் அ நார்மல் டே ஃபார் ஹர். அவங்க அந்த டியூட்டி பார்த்துட்டு அவங்களோட அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க, அப்படியே தூங்கியிருக்காங்க. அப்போ இந்த இன்சிடென்ட் நடைபெற்றதா போலீஸ் தரப்புல இருந்து ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. ஓகே, அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸில் ஒர்க் பண்ண ஒருத்தரை தான் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். வெஸ்ட் பெங்கால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ரொம்ப கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெயினாக இருக்கிற அந்த ஹால்வேக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் எரேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு ஸ்டார் கேஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிசிடிவியுமே எரேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பர்சன், அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்க்கு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இவ்வளோ ஆக்சஸ் எப்படி கிடைச்சிச்சு? ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நார்மலாக பேஷண்ட்ஸே இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடம் போயிட்டு வர்றப்போ நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க, எங்கே வரீங்கன்ட்டு. சிசிடிவி ரூம் இருக்கிற இதை ஆக்சஸ் பண்ணி அங்கே இருக்கிற வீடியோஸை எரேஸ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு ஆக்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க். அங்கே கூட இருக்கிற டாக்டர்ஸ் இப்போ வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்லையும் சரி, அங்கே இருக்கிற வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப பெருசாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மல்டிபிள் சீமன் ஃப்ளூயிட்ஸ் இருக்கிறதா ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த ஒரு பர்சன் மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இட் மஸ்ட் பி அ கேங் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கேஸை சீக்கிரமாக முடிக்க சொல்லி போலீஸ்க்கு ரொம்பவே ப்ரெஷர் போட்டிருக்காங்க. பட் அது ஹைகோர்ட் சுகுமோட்டோவாக எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எந்த ப்ராக்ரஸுமே ஸ்டேட் போலீஸ்லேருந்து இல்லை, ஸோ நான் இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றுறதா நேற்று ஒரு நல்ல நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த டாக்டர்ஸ்னால் எல்லாருக்கும் ஒரு என்ன, இவங்களுக்கு என்ன சும்மா உட்காந்த இடத்துல இருந்து லட்ச லட்சமாக சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சு எண்ணம் எல்லாருக்குமே ஜென்ரலாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த 3 வருஷம் அவங்க படித்து முடிக்கிறதுக்குள்ளே அவங்க கோத்ரூ பண்ணுற பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பான ஒரு பேஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட் பிஜி எழுதி அது ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு கோட்டா சீட் வாங்குறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் இன் தி டாக்டர் ஃபீல்டுன்றது நீட் பிஜி தான். அது ஈஸியே கிடையாது. அப்படி கஷ்டப்பட்டு வாங்கி படித்த ஒரு பொண்ணுக்கு தான் ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ்லேயே சேஃப்டி இல்லைன்றப்போ இது இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே தலை குனிய வேண்டிய ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் இப்போ 36 ஹவர்ஸ் டியூட்டின்னா என்னன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ அவங்க டியூட்டி பார்க்குறப்போ 8 to 5 ஜென்ரலாக அவங்களோட டியூட்டி டைம் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 24 ஹவர்ஸ் டியூட்டின்றது வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் டிபெண்ட் அப்பான் த சிச்சுவேஷன் வரும் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் டாக்டர்ஸ். அப்போது ஒரு பர்சனுக்கு டியூஸ்டே 24 ஹவர்ஸ் டியூட்டினா மண்டே அவங்க 8 to 5 ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க டாம்க்கு ஹாஸ்டலுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே டியூஸ்டே அவங்களோட அந்த 24 ஹவர்ஸ் டியூட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க 8 o'clock. அந்த டியூட்டி எப்போ முடியும்னா வெனஸ்டே மார்னிங் 8 o'clock முடியும். இதனால வெனஸ்டே அவங்க டியூட்டி பார்க்க வேணாம்னு கிடையாது. அவங்க வெனஸ்டேயும் 5 o'clock வரைக்கும் டியூட்டி பார்த்துட்டு தான் அவங்க ரிலீவ் ஆக முடியும். That's why it's called 36 hours duty.
இது வந்து வீக்லி நிறையா பேருக்கு த்ரைஸ் கூட நடக்கும். அப்போது யோசிச்சு பாருங்கள், அவங்களோட மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கலாக அவங்க லிட்ரலாக ட்ரைன் ஆகி தான் அவங்க போவாங்க. இது எல்லா பிஜி ஸ்டூடெண்ட்ஸுமே கோ த்ரூ பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. அதுவுமே கவர்மெண்ட் ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டும் சரி, பிஜி படிக்கிறப்போலாம் வந்து அவ்வளோ பெருசாலாம் வந்து கொடுக்கறது கிடையாது. உண்மையாச்சும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் எல்லாருக்கும் இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் உட்கார்ந்த இடத்துலேருந்து லட்சமாக சம்பாதிக்கிறாங்கன்றதை வந்து இந்த வீடியோ மூலயமா ஒரு அவேர்னஸ் மாதிரி கிரியேட் பண்ணுங்க. அவங்களும் ஹியூமன்ஸ் தான். அவங்களும் ரொம்பவே சஃபர் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வராங்க. அப்படி சஃபர் பண்ணி வர ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து கண்டிப்பாக நடக்கவே கூடாது. இதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, உமன் சேஃப்டி எஸ்பெஷலாக இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுற, லேட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஒரு ப்ராப்பரான ஒரு செக்யூரிட்டி இருக்கா, ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ், உமன்ஸ் வந்து இருக்குதான்னு செக் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, கூட ஒர்க் பண்ணுற ஒரு கொலீகா இல்லை ஜெண்டர் அட்வான்டேஜாக இருக்கிற ஒரு மென், அவங்க கூட செக் பண்ணுறது எந்த விதத்துலையுமே தப்பு கிடையாது. ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்களா, ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற கொலீக்ஸ், ஒரு மேல் கொலீகாக இருக்கலாம், ஒரு ஃபீமேல் கொலீகாக இருக்கலாம், யாருனாலும் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரியான கேஸ் வந்து இது வந்து அந்த பொண்ணை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது. நாளைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னா, என்கிட்ட பேசின ஒரு பொண்ணு சொல்கிறது, இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணு, என்னோட ஜூனியர், அவங்க சொன்னது என்னன்னா, எனக்கு வந்து வேலை கிடைச்சிச்சுன்னா பெங்களூரில் இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட்டு, அதனால் எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்கலை, சேஃபாக இருக்காதுமான்னு சொல்லிட்டு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது எங்கே வரைக்கும் ஒரு ஒரு பொண்ணோட ட்ரீமையே அழிக்குது. இந்த மாதிரி 2-3 சைக்கோபேத்ஸ் பண்ணுற விஷயத்தினால இது வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட பொண்ணுங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்குது. பேரண்ட்ஸ் பயப்படுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் மாறுது. ஸோ இந்த கேஸை வந்து சிபிஐ வந்து நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த ஒரு பர்சன் தானா இல்லை இன்னொரு பர்சனான்றதையும் கண்டுபிடிச்சி சீக்கிரமாக ட்ரையல் நடத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். அதே மாதிரி சீக்கிரம் ட்ரையல் நடத்துறது தான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணை அவளோட இஷ்டம் இல்லாமல் தொடுற எவனாக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா மேபி நிறைய பேர் வந்து இந்த ஒரு பயத்தினால கூட அடுத்து ஒரு பொண்ணை தொடுறதுக்கு யோசிப்பாங்க. பட் அதை தாண்டி செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து எல்லார் வீட்டில் இருந்து மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஆர்கனைசேஷன் ஹோலாக கவர்மெண்ட்டால் சொல்ல முடிஞ்சது செய்ய முடியறது தான் பண்ண முடியும். பட் அதை தாண்டி இருக்கிற நம்மளை மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஆர்கனைசேஷன், ஒரு பீப்புள் எல்லாருமே வந்து உமன் சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான கேசஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ இதை பற்றின கருத்து என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் ஜஸ்டிஸ்.